லீஷியஸில் தாங்க நான் சிக்கன் ஆர்டர் பண்ண 1 ஹவர்லேயே நம்மளுக்கு சிக்கனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம இதை இப்போது வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வாஷ் பண்ணியாச்சுங்க. 2 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா லீஷியஸ்லேயே ஆல்ரெடி எல்லாமே பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் 2 மினிட்ஸ் போதும் நம்ம இந்த சிக்கனை வாஷ் பண்ணுறதுக்கு. லீஷியஸில் சிக்கனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாகவே தாங்க இருக்குது. இப்போது நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே நீங்கள் 500 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எப்படின்னா என்னுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 500 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த ரெஃபரல் கோட் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்களும் சிக்கன் வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு 1/2 kg சிக்கன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன அளவுக்கு பூண்டு, ஒரு ஸ்டார் பூ, 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய். மீதி என்னென்ன மசாலா போடணுன்றதை எவ்வளோ அளவுன்றதை நான் சமைக்கும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் இந்த சிக்கன் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்படி ஒரு விசில் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால ஒரு விசில் போதும். அதுக்கு மேலே வச்சா குழஞ்சிடும். ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம சுக்கா பண்ணலாம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சிக்கன் எடுத்து போட்டுடலாம். கொட்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். நம்ம வந்து பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்கலாம். வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க.
தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். சிக்கன் நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. நான் இந்த டைமில் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சிக்கன் சுக்காவாக இருந்தாலும் அந்த ஆச்சி மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அதிக தீயில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சிரும், சுக்கா மாதிரி வராது அதுக்கப்புறம் நம்மளுக்கு. அதனால் சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஒரு சைடும் நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கும். இதுதான் சுக்கா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதை தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கிட்டு அவ்வளோதான். 2 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சிக்கன் சுக்கா ரெடி.